அது அவசரமா ஊர்ல இருந்து ஏதோ வேலை விஷயமா போன் வந்துச்சு. அதான். அப்படியா? உனக்குதான் போய் சொல்ல வரல, அப்புறம் எதுக்கு முயற்சி பண்ற? அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. போன்ல எதுவும் வரல. அவரை ரொம்ப கோச்சிட்டு போயிட்டாரு. உன்னையும் உன் தங்கச்சியையும் இதோட தலை முழுகிட்டேன்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாருமா. பாருங்க அவரை, ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு கிட்ட எப்படி எல்லாம் பேசி நோகடிச்சிட்டு போயிருக்காங்க. அவரை நீங்க 2 பேரும் தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். சேச்சே, இல்லம்மா, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல. நானும் ஒரு அப்பா தானம்மா. எப்படி அப்படி நான் நினைப்பேன்? அவருக்கு உங்க 2 பேர் மேலே இருக்கிற அளவுக்கு அதிகமான பாசம். வீட்டுல பெண் குழந்தைங்கன்னா அது எப்பவுமே விசேஷமா. அப்பாங்க தலையில அது ஒரு கிரீடம் மாதிரி. சொல்ல முடியாத பெருமம்மா. அவங்க வாழ்க்கை இப்படி ஆகுதுன்னு நினைக்கும் போது ஏற்படுற விரக்தி, சோகம் எல்லாமே எனக்கு புரியுது. நான் எதுவும் தப்பா நினைக்கலம்மா. தயவு செஞ்சு அவரை கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்துங்கப்பா. உங்களால மட்டும்தான் அது முடியும். இப்ப கூட உங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு பயந்துட்டு தான் அவரு போயிட்டாரு. நான் பேசுறேம்மா, நான் பேசுறேன். நீ முன்னும் அழாத. சரி, இங்க பாரு, நீ இப்போதைக்கு சத்யா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவங்க சமாதானமாகி ஊருக்கு போன மாதிரி இருக்கட்டும். என்ன? சரிம்மா. இங்க பாரு, இனிமே நீ அழக்கூடாது. இங்க உனக்கு என்ன கஷ்டம்? அம்மா நான் இருக்கேன், அப்பா இவர் இருக்காரு. உன் பிரசவத்துக்கு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சந்தோஷமா இரு. நான் வேணா உனக்கு மாவடு, ஊறுகாய் எல்லாம் போட்டு தரேன். புளிப்பு மிட்டாயெல்லாம் வாங்கி தரேன். மாடி, அப்பா இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா. எல்லாம் போக போக சரியாயிடும்.